திமுக கிட்ட இருந்து ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கான ரியாக்ஷன் வந்தது? முதல்ல நீங்க இது ஒரு சதி திட்டம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட ஒரு அமைச்சர் மீதோ இல்ல திமுக அரசின் மீதோ நீங்க ஒரு பழிய சொல்லும் பொழுது இன்டைரக்டா நீங்க என்ன சொல்றீங்க? சதி செஞ்சு இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னா தெரிஞ்சே கொலை பண்ணிட்டாங்கன்னு கொலகார பட்டத்தை நீங்க தானே திமுக மீது சுமத்த முயற்சி பண்றீங்க. அப்படி நீங்க செய்யும் பொழுது உங்க மேல ஒருத்தர் என்ன கொலகாரன்னு சொல்றாங்க நீங்க எவ்வளவு தூரம் ரியாக்ட் பண்றீங்களா? அப்ப அதே குற்றச்சாட்டை நீங்க இன்னொருத்தர் ஒரு நபர் மீது எந்தவித அடிப்படை ஆதாரங்களும் இல்லாம எந்த தரவுகளும் இல்லாம ஒரு கான்ஸ்பிரசி தியரியை ஃப்ளோட் பண்ணும்போது அந்த ரியாக்ஷன் அவங்க கிட்ட இருந்து வருது நியாயமான ஒரு விஷயம் தானே. ஒரு அரசியல் கட்சி அதை உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? இல்ல நீங்க சொல்லக்கூடிய கான்ஸ்பிரசி தியரிஸ ஒரு அரசும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? ஏன் அதிகாரிகள் பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது வெரி சிம்பிள் லாஜிக்குங்க. நீங்க சமூக வலைதளங்கள்ல அவ்வளவு அவதூறுகளை நீங்க பரப்புறீங்க, அவ்வளவு கான்ஸ்பிரசி தியரிஸை நீங்க ஃப்ளோட் பண்றீங்க. ஒரு அரசு தரப்புல இருந்து அதுக்கு விளக்கம் கொடுக்கணும்ல. இப்ப சட்டமன்றத்துல முதல்வர் அவர்கள் பேசுறாருன்னா முதல்வர் இல்லாதது பொல்லாததையும் பேசல, இருக்கிற ஃபேக்ட்ஸ பேசினார். நீங்க என்னைக்கு நேத்து கூட பாருங்க, அப்பட்டமா போய் சொல்றாங்க. கடைசி நிமிஷத்துலதான் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. என்னைக்கு கொடுத்தாங்க? 26ஆம் தேதி கொடுத்தாங்க. நீங்க என்னைக்கு பர்மிஷன் கேட்டீங்க? 25ஆம் தேதி தானே கேட்டீங்க. அப்ப எப்படி அதை கடைசி நிமிஷத்துல கொடுத்தாங்கன்னு நீங்க சொல்ல முடியும்?